வணக்கம் மக்களே, பெருமாள் ஐஏஎஸ் அகாடமி ஆச்சால். நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். டேட்டா சஃபிஷியன்சி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். டேட்டா சஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு மெயின்ஸ் பேஸ்டான டாபிக் தான். ஸோ நம்ம டேரக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டாப்பிக்ல இருந்து வேணாலும் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியில் நம்மளாம் எதுவுமே அசம்ஷன் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். நீங்கள் நம்மளே ஏதாவது அசியூம் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வியை தவிர்த்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க. ஆன் விச் டே ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டிட் மாயங்க் விசிட் சென்னை? ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? மாயங்க் டுக் லீவ் ஆன் வெட்னஸ்டே கொடுத்துட்டாங்க. மாயங்க் விசிட்டட் சென்னை த டே ஆஃப்டர் his mother's visit to his house. Third statement, Mayank's mother visited Mayank's house neither Monday nor Thursday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் 2 and 3, 1 and 2, 1 and 3 மூணுமே எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே தேவைப்படுது. கடைசி ஆப்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கடைசி ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஒன்று உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் வச்சுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியான உங்களுக்கு சிச்சுவேஷன் வரலாம். இல்லை 3மே இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்ற சிச்சுவேஷனும் வரலாம். இல்லை ஏதாவது 2ஐயும் கம்பைன் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். கொஸ்டின் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வி? மண்டே அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டேலேருந்து மாயங்க் சென்னையை விசிட் பண்ண டே என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வாரத்தில் 7 நாள் இருக்குது. மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் இருக்குது. வெட்னஸ்டே மட்டும் தான் லீவு நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம ஒன்றுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. இப்போ நான் அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? மாயங்க் எப்போ சென்னையை விசிட் பண்ணுறான்னா அவங்க அம்மா என்னைக்கு விசிட் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் அவன் சென்னையை விசிட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். முதல்ல அவங்க அம்மா எப்போ விசிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். மாயங்க்ஸ் மதர் மண்டேவும் அவங்க விசிட் பண்ணல, தேர்ஸ்டேவும் விசிட் பண்ணல. எனக்கு இந்த 2 நாள் விசிட் பண்ணாதனால தான் எனக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்று டியூஸ்டே விசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை வென்ஸ்டே விசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க தேர்ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரைடே பண்ணியிருக்கலாம், சாட்டர்டே பண்ணியிருக்கலாம், சண்டே பண்ணியிருக்கலாம். இது ஏதாவது ஒரு நாள் பண்ணியிருக்கலாம். நான் எந்த நாள் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு? ஸோ எந்த நாள் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அவங்க எந்த நாள் தெரிஞ்சாதான் மாயங்க் எந்த நாள் விசிட் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ இவங்க எந்த நாள் டிட்டர்மைன் பண்ண முடியாததுனால நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணால் கூட நமக்கு ஆன்சரை கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றது நோக்கம் இல்லை, ஆப்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். Thank you.